ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. நேற்றைய உரையில் திருவேற்காடு மாரியம்மனை பற்றி பார்க்க தொடங்கியிருந்தோம். ஒரு முன்னோட்டத்தை பார்த்தோம். இதிலிருந்து அந்த அம்மனின் பெருமைகளையும் இந்த ஆலயத்தின் பெருமைகளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். இந்த திருக்கோவிலின் பரிவார தெய்வங்களை பார்ப்போமேயானால், வலம்புரி சங்கினால் நீர்முகந்த அம்பிகையை வழிபட்ட வலம்புரி விநாயகர், காவல் புரியும் வீரபத்திரர், தைப்பூச தினத்தன்று அன்னையிடம் திருநீர் பெற்ற பாலசுப்பிரமணியர், காடுகளிடையே தவம் புரியும் ஞானிகளுக்கு ஞானியாகவும் மண்ணுலக மாந்தருக்கு நன்னறி போதிக்கும் குருவுமான காத்த வீரன், காசியில் தோன்றி கானகத்தே நாகங்களால் காப்பாற்றப்பட்டு மதுரை மீனாட்சியருடன் வாழ்ந்து திருவேற்காட்டில் கருமாரி ஆசி பெற்று கோயில் கொண்ட முத்து வீரன், தன்னுடைய தங்கையை காண வந்த சங்கு சக்கரதாரியாக ஸ்ரீனிவாசர் போன்றவர்கள் எல்லாம் காட்சியளிக்கின்றார்கள். தேவி கருமாரி முற்காலத்தில் கிராம தேவியாக அருளாட்சி புரிந்திருக்கின்றார். பாடல் பெற்ற ஸ்தலம் இது, முப்பெருமை கொண்ட ஸ்தலம் இது. ஆலயத்தில் இவள் புற்று வடிவில் தோன்றியவள். இந்த அம்பாள் அருள்பாலிக்கு விடமான திருவேற்காட்டிற்கு அந்த பெயர் வர காரணம் என்ன? இந்த பகுதி முழுவதும் முற்காலத்தில் வேலமரங்கள் அடர்ந்த காடாக இருந்தது. வேலமரங்கள் வேதங்களாகி இறைவனை வழிபட்டதாலும் இந்த ஊருக்கு திருவேற்காடு என்று பெயர் வந்தது. விஷம் தீண்டாபதி என்ற சிறப்பும் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. விஷக்கடி நோய்களை தீர்க்கும் திருவேற்காடு கருமாரியம்மன் மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வம். அகத்திய மாமுனி பெயருக்கேற்றபடி மாமுனிவர் தான். இறைவன் சிவபெருமான் பார்வதி தேவியோடு ரிஷப வாகனம் ஏறி தேவர்கள் முனிவர்கள் புடைசூழ திருமண கோலத்தோடு திருவேற்காட்டில் அகத்தியருக்கு காட்சி கொடுத்தார். அப்போது அகத்தியர் இறைவனிடம் தங்களுடைய காட்சியை தினந்தோறும் காண வேண்டும் என்று கேட்க, அதற்கு இறைவன் கலியுகத்தில் காக்கும் கடவுளான தேவி கருமாரி அருள் காட்சி அளிப்பாள் என்று சொன்னார். திருவேற்காடு திருத்தலம் சகல நோய்களையும் விரட்டி அளிக்கின்றது. குறிப்பாக விஷம் தீண்டாத திருத்தலமாக விளங்கி வருகின்றது. வெம்மை நோய், விஷக்கொடி மற்றும் நச்சு கலந்து உபாதைகளால் துன்பப்படுகின்றவர்கள் தேவியை வழிபட்டு அவளது திருச்சாம்பலை பூசி மனமுருக வேண்டி அந்த நோய்களிலிருந்து விடுபடுகின்றார்கள். வட வேதாரண்யம் என்று புகழ் கொண்ட திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் வேர்க்கண்ணி அம்மையினை மனம் புரிந்து அந்த திருமண கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அகத்தியர் அந்த சுவாமியை வேண்டிக் கொண்டதால் இந்த திருக்காட்சி அளிக்கின்றார். ஆதியில் அம்பிகை இங்கு புற்று வடிவில் இருந்தார். வேர்க்கண்ணியான அன்னை பராசக்தி இச்சாசக்தியில் அந்தரக்கண்ணி, ஆகாயக்கண்ணி, பிரமாணக்கண்ணி, மீன்கண்ணி, காமக்கண்ணி, விஷாலக்கண்ணிகளாகவும் பின் கருமாரியாகவும் 7 உருவாகி இங்கு காட்சியளிக்கின்றார். சக்தி பீடமான திருவேற்காடு தெய்வீக ஆகர்ஷண சக்தி கொண்ட அந்த தாய் அன்பர்கள் மன அழுக்கை போக்கி தூய்மைப்படுத்தும் புனித ஆலயத்தில் அழகாக காட்சியளிக்கின்றார். கலியுகத்தின் கலை நீக்கி கருமாரியாய் காட்சியளிக்கின்றார். வினையகற்ற வந்த வித்தகி இவள். அகத்தியர் திருமண கோலம் கண்டு மகிழ்ந்து இந்த ஆலயத்தில் நெடுநாள் தங்கியிருந்து தவமாற்றினார். உலக சேமத்திற்காக பூஜை செய்தார். ஆற்று மணலால் லிங்கம் பிடித்து சொம்பில் கலசம் அதில் ஆவாகனம் செய்து வேத மந்திரம் சொல்லி செந்தமிழ் பாடல்களை பாடி மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அகத்தியரின் பூஜைக்கு அன்னை மகிழ்ந்து 4 கரங்களோடும் கருநிற மேனியோடும் கருநீதியாக காட்சி கொடுத்தார். வேர்க்கண்ணியான நான் கருநாகமாகி புற்றிலே உறைவதால் கருமாரி என வழங்கப்படுவேன் என்றார். கலியுகத்தின் குறைகளை, துன்பங்களை, மக்கள் பிணிகளை போக்கி சாயுஜ்யம் அடைய வைக்கவே நான் உக்கிரமான தேவியாக காட்சி அளிக்கின்றேன் என்றார். பிறகு அகஸ்தியர் வேண்டும் வரம் யாதென கேட்டால் அன்னையை கண்டு களிப்பில் மெய்மறந்து நின்றார் அகஸ்தியர். அன்னையே, அம்பிகையே, லலிதா, கௌரி, ரோகிணி, திரிபுரி, பைரவி, காளி, கருமாரி, சந்திரவாதி, சாமுண்டீஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பத்ரகாளி, துர்கதேவி, கருமாரியாய் நீ கோலம் கொண்டு எனக்கு அருள்வதை போல் உக்கிரத்தை தனித்து அருள்கணிந்த முகத்தோடு சாந்தமாய் அருள்புரிவாய் தாயே என்று வேண்டி நின்றார்.
இந்த ஜகத்த மாந்தர்களை உய்விக்க வந்த ஆதிபராசக்தியின் அம்சமான நீ ஐந்தொழில்களையும் புரியும் வேர்க்கண்ணி. இறைவன் உனக்கு அளித்த மேனி சாம்பல் தானே இந்த மக்களுக்கு பிணிதிருக்கும் பிரசாதம். எனக்கும் அதை அளித்து அருள் புரிவாய் தாயே என்று வேண்டியிருந்தார். அகிலத்து உயிர்களை ஆட்டி படைப்பவளே, ஆறுதல் கூறாமல் அங்குமிங்கும் அலைபவளே, எங்கெங்கு போனாலும் என் அன்பு வட்டத்திலே ஏகாந்தமாகவே சுழண்டாடும் சிறைப்பறவை, கண்ணை திறந்து விட்டாய் கருமாறி, கவலையை போக்கிடும் கருமாறி, வேண்டிய வரம் யாவும் தந்திடம்மா. அகஸ்தியர் பூஜை செய்த கலசத்தில் ஆவாகாசனம் செய்த அன்னையே இந்த திருவேற்காட்டில் அருள் புரியும் கருமாரி ஆவார். தொடர்ந்து இந்த சக்தி வாய்ந்த கருமாரியை பற்றி நாளைய உரையிலும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று விரைந்து நாளை சந்திப்போமா? ஓ மகா மாரியம்மனே போற்றி போற்றி.